சோ இந்த 25ஆம் தேதி மட்டும் இல்ல 26ஆம் தேதி இது வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர் அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத சப்தமி பீஷ்ம அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பீஷ்மர் வந்து தான் இறக்குற இது வந்துட்டு அவங்க அப்பாவோட வரத்தினால அவரோட மரணத்தை அவரே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா என்னன்னா கண் இருந்தும் காது இருந்தும் பலம் இருந்தும் எல்லாமே இருந்தும் அந்த அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கல அப்படின்றதுனால அவரோட பிராணன் போகாது. இதுக்கு உபாயம் யார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வேத வியாசர் சொல்றாரு. சோ இயற்கை இலையை எடுத்துட்டு வந்து கண்கள்ல எந்தெந்த அபயம்லாம் அவருக்கு வந்து இதுவா இருந்துச்சோ அந்தந்த அபயங்கள்ல வைக்கிறார். வச்ச உடனே சூரிய ஒளி அதுல பட்டு அந்த இயற்கை இலை உள்ள கிராஸ் பண்ணி அவர் வந்து இது பண்ணது. சோ இந்த காம்போ நம்ம அனுப்புறோம். இப்ப இன்கேஸ் அந்த 25ஆம் தேதி கையில கிடைக்கல 26ஆம் தேதி கிடைச்சாலும் நம்ம பண்ணலாம். இப்ப 25ஆம் தேதி அப்படின்னும் பொழுது இந்த முடிச்சு சூரியனுக்கு உரிதான மூலிகையில தான் இந்த முடிச்சை ரெடி பண்ணிருக்கோம். இதுக்கு மந்திர உரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ இத்தனை கவுண்ட் வந்து ஆகுதி கொடுக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவன். சோ சூரியனை வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் போய் எனக்கு நீங்க தான் குருவா இருந்து எல்லாத்தையும் கத்து தரணும்னு கேட்கும் பொழுது நான் ரொம்ப வேகமா உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவா போவேன். என் வேகத்துக்கு நீ ஈடு கொடுத்தீங்கன்னா உனக்கு சொல்லி தரேன்றாரு. அப்போ ஆஞ்சநேயர் அதே வேகத்துக்கு ஈடு கொடுத்து படிக்கிறாரு. அதே போல நம்ம இடத்துல எல்லாருக்கும் காமனா கிடைக்கிற ஒரு பொருளா இருந்தாலும் குரு வழியில ஒரு மந்திரம். இப்ப இந்த முடிச்சு ஏற்றதுக்கு அந்த மந்திரம் வேணும்னா இந்த முடிச்சு வாங்கினாதான் அந்த மந்திரம் கிடைக்கும்.